58 காம்போ சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு வர வச்ச காம்போவை ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையா ஃபிட் பண்ணுவோம். காம்போ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் வச்சு காம்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா, பேஸ்ட் எடுத்துப்போம். பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். பேஸ்ட் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் ரேஞ்சில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காம்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். காம்போக்கு முன்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரேமில் வந்து காம்போ உட்கார வைக்கணும். ஓகேவா, இப்போது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியாச்சு. ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக கார்னரை கவனித்து உட்கார வைக்கணும். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஒரு அடி செக் பண்ணிப்போம். இப்போது பாடியெலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போடலாம். ஸ்ட்ரிப்பெல்லாம் கரெக்டாக பொறுத்துருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பாடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். எல்லா ஸ்க்ரூ கவனமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரூ மிக்ஸ் ஆக வேண்டாம். ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பின்னாடி பேக் டோரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போடுவோம். ரப்பர் பேண்ட் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். காம்போ மேலே கை வச்சு அழுத்தக்கூடாது. காம்பை வந்து பூ போல் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா, ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஹவர் கழிச்சு இப்போ செல்லை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். பர்ஃபெக்டாக எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது உங்களுக்கு வீடியோவில் கிளியரன்ஸாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ ஓகே தெரியுது. எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நண்பர்களே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் டிஸ்பிளே சேஞ்சிங் வீடியோ அண்ட் மொபைல் ரிப்பேரிங் வீடியோ வரும். கண்டிப்பாக பார்த்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.